Hi friends, welcome to my channel. இன்னைக்கு நம்ம பார்க்க போறது ஒரு கோடைக்கால ரெசிபி தாங்க. உருளைக்கிழங்கு வத்தல் தான். அதை நான் எப்படி செய்வேன்னா இந்த வீடியோல ஷேர் பண்ணிருக்கேன். ஸ்கிப் பண்ணாம பாருங்க ஃப்ரெண்ட்ஸ். அதனால தான் கொஞ்சம் லென்த்தியா போகுது. நான் வந்து 5 கிலோ உருளை வாங்கியிருந்தேங்க. மொத்தமே 5 கிலோ உருளை இவ்வளோவான்னு கேட்காதீங்க. நான் 2 பேட்சா செய்யலாம்னு சொல்லிட்டு ஃபர்ஸ்ட் வந்து நல்லா கையால தேய்ச்சி கழுவி எடுத்துக்கோங்க. ஃபர்ஸ்ட் இதுவே நம்ம செய்ய வேண்டியது அதுதான். அதே மாதிரி கழுவும்போது சில உருளையில வந்து இந்த திட்டா ஒரு இடத்துல பாருங்க ஒரு அடிப்பட்ட மாதிரி கருப்பா இருக்கும். அந்த இடத்துல மட்டும் நம்ம கத்தியால் லைட்டா நம்ம சுரண்டி அந்த இடத்துல வந்து வெள்ளையா இருக்கா அழுகி இருக்கான்னு பார்த்து நீங்க தோல் நீக்கி எடுத்துக்கோங்க. ஆனா ஃபுல்லாலாம் தயவு செய்து தோல் எடுத்துறாதீங்க ஃப்ரெண்ட்ஸ். அதுதான் இந்த வத்தல்ல முக்கியமானதே. தோல் எடுக்காம நம்ம செய்யும் போது தான் நமக்கு நார் சத்து அதிகமா நமக்கு கிடைக்கும். மெயினா இந்த பிள்ளைங்களுக்காக நம்ம வத்தல் ஐட்டமே போறோமா, அதனால தோலோடயே இருக்கட்டும். நமக்கு வாயுவும் அதுல தோல் இருக்கிறதால வாயு பொருளாவும் அது இருக்காது. அந்த இருக்கிற வாயுவை நீக்கிற தன்மை அந்த தோலுக்கே இருக்குது. இப்ப பாருங்க இதை மாதிரி காய் சீவிர கட்டையால இதை மாதிரி சீவுங்க ஃப்ரெண்ட்ஸ். இதை மாதிரி தான் சீவிட்டு வருவேன். அதே நம்ம பாதி அளவு வந்தது நமக்கு ஸ்பீட் குறையும், கைப்பட்டுடுமோ அப்படின்னு சொல்லிட்டு அப்ப கொஞ்சம் ஸ்லோவா தான் செய்யற மாதிரி இருக்கும். அதுவே ரொம்ப நெருக்க வரும்போது நீங்க வந்து அப்படியே திருப்பிக்கோங்க வாட்டத்தை. ஏன்னா நம்ம கையில ரொம்ப ஒட்ட நம்ம செய்யும்போது கை கண்டிப்பா பட்டு ரத்தம் வந்துருமோன்ற பயம் இருக்கும். ஃபர்ஸ்ட் டைம் செய்யும்போதுலாம் இந்த தப்பை நானே பண்ணியிருக்கேன். இப்போ பாருங்க, இப்போ பின்பக்கமா திருப்பி செஞ்சாச்சு. இப்போ பாருங்க நம்ம கடையில் லேஸ் வாங்கினா எந்த அளவு இருக்குமோ அந்த அளவு நீட்டா இதை மாதிரி நம்ம 5 கிலோ உருளைக்கிழங்கு நான் சீவி எடுத்துட்டேன் ஃப்ரெண்ட்ஸ். நான் மட்டுமே செய்வேன்னு நினைக்காதீங்க, என் ஹஸ்பண்டும் எனக்கு ஹெல்ப் பண்ணாரு. அவர் இந்த இதெல்லாம் செஞ்சாரு பாருங்க. இது நம்ம சிப்ஸ் கட்டை இருக்கு இல்லையா, நமக்கு மரவள்ளி கிழங்கு கிடைச்சதுன்னா நம்ம சிப்ஸ் போடல, அந்த கட்டையால அவர் சீவினாரு, நான் அதால சீவிட்டு இருந்தேன். சீவி இதை மாதிரி ஃபுல்லாத்தையும் ஒரு பாத்திரத்துல மாத்தியாச்சு. இப்போ நம்ம வந்து நம்ம கலர் மாறும் இல்லையா உருளைக்கிழங்கு பொதுவாகவே, அதனால ஒரு 2 தடவை நல்லா கழுவி எடுத்துக்கோங்க. எடுத்துக்கும் போது நமக்கு அந்த கலர் மாறாம பதம் கரெக்டா இருக்கும். இப்ப பாருங்க நல்லா கலர் இப்ப நம்ம கழுவி எடுத்து இது பண்ணும்போது பதம் நம்ம கரெக்டா இருக்கா அப்படின்னு கலர் மாறாம இருக்கான்றதையும் உங்கள்கிட்ட நான் காமிச்சிருக்கேன். என்னன்னா நம்ம சீவ ஒரு கிலோ அளவு சீவறோம்னா உடனே தண்ணியில எடுத்து கொட்டிடுங்க. மொத்தமா நம்ம வந்து ஒரு 3 கிலோ சீவறோம்னா 3 கிலோ சீவிட்டு தண்ணியில போடாதீங்க, கொஞ்சம் சீவிட்டிங்கனாலே தண்ணியில போட்டுருங்க. ஏன்னா உருளைக்கிழங்கு டப்புன்னு கலர் மாறிடும் இல்லையா, அப்படிதாங்க நான் கொஞ்சம் கொஞ்சமா சீவ நாங்க தண்ணியில போட்டு வச்சுட்டோம். இப்போ அது 2 தடவை கழுவி இது மாதிரி ஒரு ஜல்லடை இருந்ததா பெருசா அதுல போட்டு வடிகட்டி அப்படியே வச்சாச்சுங்க. இப்ப பாருங்க உருளைக்கிழங்கு வேக வைக்கிற பாத்திரத்துல பாதி அளவு தாங்க தண்ணி இருக்கு. இப்ப இதுலயே நான் 5 கிலோ உருளையும் போறேங்க. கழுவிட்டு இப்ப இந்த அளவு தாங்க தண்ணி வைக்கணும். இவ்வளவு கம்மியா இருக்கு, 5 கிலோ உருளையும் போட்டா வேகமா நினைக்கிறேன், கண்டிப்பா வெந்துருங்க. இப்ப என்ன பண்ணோம், நம்ம வடிகட்டி வச்சிருந்தோம் இல்லையா உருளை, இப்ப பாருங்க எவ்வளவு வெள்ளையா இருக்குன்னு சொல்லிட்டு அது ஃபுல்லாவே அதுல நீங்க டிரான்ஸ்ஃபர் பண்ணிடுங்க. இப்ப அடுப்பு வந்து கொஞ்சம் நீ கிட்ட அடுப்பு கிட்ட இருக்கீங்கன்னு போது லோ ஃபிளேம்ல வச்சுக்கோங்க. இப்ப பாருங்க, ஆனா நமக்கு போட்டதும் அந்த டபரா ஃபுல்லாவே இருக்கிற மாதிரி தான் தெரியும். ஆனா நமக்கு லைட்டா ஒரு கொதி வந்து ஒரு பதம் வெந்ததுமே நமக்கு அப்படியே நமக்கு அமகன பதம் வந்துடும் ஃப்ரெண்ட்ஸ். இப்ப பாருங்க அடுப்பை ஃபுல் ஃபிளேம்ல வச்சுக்கோங்க. அடுப்புக்கு நான் வந்து ஒத்த அடுப்புல செஞ்சேன்னா, அதனால நம்ம இது மாதிரி ஒத்த அடுப்புல கிட்ட நின்று செய்யறேன்னா காலில் சாச்சிக்காம பார்த்து பொறுமையா செய்யுங்க. இப்ப பாருங்க கொதி நல்லாவே வர ஆரம்பிச்சிருச்சு. கொதி வரும்போது நம்ம கிட்ட நின்று நல்லா கிளறி விட்டுக்கிட்டே இருக்கணும். அதாவது அடியில இருக்கிறது மேலையும் மேல இருக்கிறது அடியில போற மாதிரி கிட்ட இருந்து நம்ம கிளற வேண்டியதான். இப்ப பாருங்க நல்லாவே கொதி வந்ததுமே அப்படியே கொஞ்சம் கொஞ்சமா நமக்கு அமுங்கி வந்துடும். இப்ப இந்த பதம் வரும்போதே நம்ம உப்பு போட்டுடணும். இப்போ அந்த 5 கிலோ உருளைக்கு வந்து நம்ம பாருங்க நான் போடுற உப்பு நம்ம பிடிச்சபடி ஒரு கை, நம்ம 1 கிலோ மாவு அரைச்சோம்னா அதாவது 1 கிலோ 4 சேரு ஊற வச்சு அரைச்சோம்னா எவ்வளவு உப்பு போடுவீங்களோ அந்த கணக்குல போடுங்க. பொதுவாகவே வத்தலுக்கு வந்து அரை உப்பு தாங்க போடணும். ஏன்னா வெயில்ல காஞ்ச பிறகு கொஞ்சம் துடிப்பா தெரியும். அதனால இதை மாதிரி நீங்க உப்பு போட்டுக்கோங்க. போட்டுட்டு ஃபுல்லா ஒரு கிளறுங்க. அடியில இருக்கிறது மேலேயும் மேல இருக்கிறது அடியிலையும் போற மாதிரி செய்யுங்க. இப்போ இது மாதிரி வந்து 1 நிமிஷம் பிளேட்டை போட்டு மூடிட்டு எடுத்தீங்கன்னா இப்ப பாருங்க உருளைக்கிழங்கு வெந்திருக்கா. இப்ப எடுத்து நம்ம அந்த ஜல்லடியிலே கொட்டிட வேண்டியதான். கொட்டினதும் நல்லா பாருங்க நம்ம அடியில இருக்குது மேலையும் மேல அடியிலையும் வரும்போது நமக்கு எல்லா உருளைக்கிழங்குமே நல்லாவே வெந்திருக்கும், உடஞ்சுலாம் போகாதுங்க. நம்ம கிட்ட இருந்து கிளறி அந்த பழம் கரெக்டா நம்ம எடுத்து பார்க்கும்போது நமக்கு வந்து ஒரு 95% வெந்துருச்சுனாலே நம்ம எடுத்து கொட்டிடலாம். இப்ப பாருங்க எடுத்து எல்லாத்தையும் நான் கொட்டிட்டு இப்ப இதை வந்து மாடிக்கு எடுத்துன்னு போய் காய வைக்கலாம்னு சொல்லிட்டு ஒரு துணியை விரிச்சு போட்டு ஒரு 3 இடத்துல அப்படியே கொட்டி வச்சுங்க. நானும் பாப்பா தம்பி எல்லாரும் சேர்ந்துதான் காய வைக்க போறோம். அதனால இதை மாதிரி போட்டாச்சு. இதுல மெயினா நோட் பண்ண வேண்டியது இதுதாங்க, காய வைக்கும் போது ஒரு பீஸா எடுத்து காய வைக்கணுங்க. அதுதாங்க இதுல கொஞ்சம் வேலை. இதை ஏன்னா ஒண்ணு மேல ஒண்ணு இருக்கும்போது ஒண்ணு காஞ்சி ஒண்ணு காயாம இருந்துரும். அதனால ஒண்ணா எடுத்து இதை மாதிரி நம்ம எடுத்து ஒண்ணா அடுக்கி நம்ம காய வைக்கும் போது நமக்கு எல்லா உருளையுமே ஒரே நாளே சுருண்டு நமக்கு கலர் மாறுற அளவு வந்துடும் ஃப்ரெண்ட்ஸ். அதை தான் இப்ப நான் எடுத்து காமிச்சிட்டு இருக்கேன். ஒரு பீஸா எடுத்து நான் ஒரு பக்கம் செஞ்சிட்டு இருக்கேன், பாப்பா ஒரு பக்கம் தம்பி ஒரு பக்கம் 3 பேருமே அப்படியே ஃபுல்லா காய வச்சிட்டு இருந்தோம். இதை மாதிரி ஃபுல்லா காய வச்சு
வச்சுட்டு உங்கள்கிட்ட காட்டுறேன் பாருங்க. இப்போ பாருங்க ஃபுல்லாக காய வச்சுட்டோம். இப்போ எப்படி இருக்கு 5 கிலோ ஊரில் எங்களுக்கு இந்த துணி ஃபுல்லாகவே எங்களுக்கு கரெக்டாக இருந்துச்சு. இது இப்போ நாங்கள் காலையில் 8 மணிக்கெல்லாமே இந்த வேலையை முடிச்சிட்டோம். ஈவினிங் எடுக்கும்போது எப்படி இருக்குன்றது பாருங்க, நமக்கு ஓரளவு சுருண்டு வந்துருச்சு பாருங்க. இப்போ இதே மாதிரி தொடர்ச்சி ஒரு 3 நாள் காய வைங்க, தொட்டோம்னா உடையணும். அந்த அந்த பதம் வந்ததும் நம்ம எடுத்து வச்சுக்க வேண்டியதான். 3 நாள் காய வச்சு கொஞ்சோண்டு பொரிச்சு உங்கள்கிட்ட காட்டுற வீடியோவில் பாருங்க ஃப்ரெண்ட்ஸ். இப்போ பாருங்க எண்ணெயை காய வச்சாச்சு. எண்ணெய் நல்லா காஞ்சதும் அடுப்பை வந்து லோ ஃப்ளேமில் வச்சிருங்க. வச்சதும் இப்போ எடுத்து நான் பொரிஞ்சதும் காட்டுறேன் பாருங்க. இதை மாதிரி செய்யும்போது ஃப்ரெண்ட்ஸ் நம்ம கடையில் போய் பிள்ளைங்களுக்கு லேஸ் பாக்கெட் வாங்கி கொடுப்போம், இல்லை இதை சிப்ஸே நம்ம ஸ்வீட் பேக்கரியில் போய் வாங்கி கொடுப்போம். அதை மாதிரி வாங்காமல் இதையே நம்ம வீட்டில் பொரிச்சு வேணும்னா சில்லி தூள் போட்டுக்கலாம், இல்லை பெப்பர் பொடி போட்டுக்கலாம். இதுலேயே உப்பு போட்டிருக்கிறதால நம்ம உப்பு சேர்க்காம காரத்துக்கு ஒரு பொருளை சேர்த்துட்டு பெப்பரை குழந்தைங்களை பொறுத்தளவு நம்ம பெப்பர் போட்டு கொடுக்கலாம். பெரியவங்களுக்கு நம்ம சில்லி தூள் போட்டு கொடுத்தா நமக்கு சூப்பரான உருளைக்கிழங்கு வத்தல் ரெடி ஃப்ரெண்ட்ஸ். இப்படி தான் நான் செய்வேன். நீங்களும் இப்படி செஞ்சு பார்த்துட்டு எப்படி வருதுன்னு மறக்காம கமெண்ட் பண்ணுங்க ஃப்ரெண்ட்ஸ். இந்த ரெசிபி வந்து இது ஒன்றும் புதுசுலாம் இல்லை, எங்கள் பாட்டி காலத்துலேருந்து இது செய்கிற ஒரு ரெசிபி தான் ஃப்ரெண்ட்ஸ். வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ்.